இப்போ வீட்டிலேருந்து கேரளாவில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது கேரளா பார்டர், இது தமிழ்நாடுக்கு கேரளா பார்டரு. இந்த ஏரியா பேர் போடிமெட்டு. போடிமெட்டில் வந்து இப்போ நம்ம வட்டப்பாறை அப்படின்ற இடம் மறைச்சிருக்கு உங்களுக்கு கண்டுட்டு இருக்கு. வட்டப்பாறை ஒரு ஹில்ஸ் அது. ஸோ அங்கே தான் போய் நம்ம டென்ட்டு போட போகிறோம். நான் என்னோடய ஃப்ரெண்டு மனோ, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மனோ ட்ரிப் பிளானர் ஒரு யூடியூப் சேனல் இருக்காரு. நல்ல ஃபேமஸான யூடியூப் சேனல் தான். ஸோ நம்ம தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனலில். ஸோ இப்போ அந்த சேனலுக்கு அங்கே வட்டப்பாறைக்கு போய் அங்கே ஒரு டென்ட்டு போடுறோம். அந்த டென்ட்டை போட்டு அங்கே ஸ்டே பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அங்கே சமைச்சு சாப்பிடவும் போகிறோம். ஸோ இப்போ போடிமெட்டுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ஜீப்பில் இங்கேருந்து மேலே போவோம். சரி, அங்கே போயிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம கிளம்புறதுக்கு இங்கேருந்து இப்போ நம்ம போடிமெட்டில் இருக்கோம். போடிமெட்டிலேருந்து நம்ம அந்த வட்டப்பாறை போகிறதுக்கு ஜீப்பில் தான் போக முடியும். ஸோ ஜீப் ரெடியாக வந்துருச்சு. இந்த ஜீப்பில் தான் போக போகிறோம். கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வட்டப்பாறைக்கு போகிறதுக்கு ஆஃப் ரோடில் போயிட்டு இது அந்த பாதை ஆஃப் ரோடு தான். ஸோ நம்ம ஜீப் மேலே உட்காந்துட்டு நம்ம ஜீப் மேலே இருக்கோம். ஜீப் மேலே இருந்து எப்படி சரியான ட்ரிப் இருக்கு. சரியான பாதையாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அந்த பேக்கில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியான பாதையாக இருக்குது. ரொம்ப ரிஸ்கான பாதை தான். பட் இந்த பாதையில் ஜீப் எப்படி போகுதுன்னு பாருங்கள். தெரியுது பாருங்க சரியான பாதையா இருக்கு. பைக்கில் வந்தாலுமே ஸ்லிப் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ஆஃப் ரோடு ஜீப் தான் அதுக்கு செட்டான இடம். சரியான வியூ இருக்குது. போகிற இடம் இந்த பக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த பக்கம் தான் போகிறோம். இது வந்து போடிமெட்லேருந்து மேலே ஏறுற பாதை. இதுக்கடுத்து அங்கே இருக்கு அந்த இடம் தான் மதிகட்டான்னு பாருங்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொடைக்கானல்லாம்
உங்களுக்கு இருக்கும், சில ஏரியில் இருக்கும். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போனால் அவங்களுக்கு அந்த சோலைக்குள்ளே போனால் எதுவுமே தெரியாது, திரும்பி பாதை வர தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப அதிகமான இதாக இருக்கும், காடாக இருக்கும். ஸோ அதுதான் மதிக்கட்டான் சோலைன்னுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் ஒரு சோலை இருக்குது. அதாவது சோலை தான், காடு தான். அந்த காட்டுக்குள்ளே போனால் பாதை தெரியாதுன்னுவாங்க. ஸோ அது இந்த பாதை. நம்ம சொன்ன இடம் வட்டப்பாறை வந்துட்டோம். இதுலேருந்து ஏறிட்டு நம்ம டென்ட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் பார்க்கணும். டென்ட்டு போகிறோம். போலாம். Oh my God. நம்ம வந்த பாதை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ரொம்ப வேறு லெவல் இருக்குது பாதை. இதில் ஏறி வர்றது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஜீப் மேலே இருக்கோம். ஒருத்தருக்கு ஜீப்பு தவிக்கிட்டு இருக்காரு. ஆனால் காய் சொல்லுங்க மேடம். ஓகே, நம்ம இங்கேருந்து இறங்கியாச்சு. இறங்கி இங்கேருந்து உள்ள சோலைகள் நடந்து போக போகிறோம். நடந்து போய் தான் அங்கே டென்ட்டு போட போகிறோம். ஸோ வாங்க அப்போலாம் இறங்கி வந்தாச்சு. ஓகே, நம்ம வர வேண்டிய பாதைக்கு வந்தாச்சு. இப்போ இறங்கி இங்கேருந்து நம்ம ஒரு 5 to 10 minutes நடந்து போகணுமா. ஸோ நடந்து போவோம். நடந்து போய் இப்போ பின்னாடி மனம் வர்றாருல, அவர் தான் அந்த டென்ட்டோடலாம் கொண்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அதான் நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சமைக்கிற பொருள் நான் பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே சமைக்க போகிறோம். சரியான இதாக இருக்குது, வேறு லெவல் இருக்குது. நடந்து பார்த்தோம் போகணும் போல். காட்டுக்குள்ளே போகிறது நல்லா தான் இருக்குது. அப்படியே போகிற பாதையை பார்க்குறீங்களா? இந்த ட்ரிப்புக்கு முக்கியமான ஹெல்ப் பண்ணது நம்ம அண்ணன். அவரே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், நமக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் பேர் கிருஷ்ணா. போடியில் ஆஃபீஸ் வச்சுருக்காரு. அவருக்கு தோட்டம் இங்கே தான் இருக்கான் பக்கத்தில். ஸோ வாய்ப்பு இருந்தால் அவர் தோட்டத்துக்கும் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறோம். அவர்கிட்ட நேற்று நாங்கள் போயிருந்தோம், ரொம்ப ஜாலியாக போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு தோட்டம். காட்டுக்குள்ளே எப்படி இவ்வளோ தூரம் ஏறி எல்லாத்தையும் பார்க்குறாங்கன்னு தெரில. ராஜா மேலே ஏறிடுவா. பாறை, இந்த பாதையில் மேலே ஏறணும். ஏறலாம்.
அப்பா சரியானதாக இருக்கு. நம்ம ஏறிட்டோம். பாருங்கள பின்னாடி பாருங்க, நம்ம மனோவிக்ரம் எப்படி ஏறுறாருன்றதை இப்போ நம்ம பார்க்கணும். இவ்வளோ வெயிட் தூக்கியுமே மனம் உடம்பு குறைய மாட்டேங்குது. என்ன காரணம் உனக்கு? அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கணுமே. ரொம்ப இன்னசென்ட் வந்துட்டாரு பார்த்தீங்களா? அவர் வெயிட்டு தூக்கிட்டு வர்றாரு. பார்த்துக்குங்க ஆனால் எப்படி இருந்தது? ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. பாருங்க வேற லெவலில் இருக்கு. போகிற பார்த்து இது திரும்பி இறங்கி வர்றது. ஆக்சுவலாக நாங்கள் நேராக போய் இடம் நிற்கும், அதுலேருந்து நம்ம அங்கே டென்ட்டு போட்டுக்கலாம்னு பார்த்தோம். பார்த்தா டென்ட்டு போகிறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும். மனோ பாதை ஈரமாக இருக்குது, ஸ்லீப்பாக பார்த்து வா. காட்டுக்குள்ள ஒரு பயணம். ஆக்சுவலாக சொர்க்கத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். இதான் நம்ம வேறு இடம். டாப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்க வியூ. வா நடக்கலாம், இதுக்காக நடக்கலாம். அப்படி மேலே போகலாம். நம்ம வட்டப்பாறைக்கு வந்துட்டோம். வட்டப்பாறை வேற லெவல். சரியான ஒரு ஏதாவது பெருசா பாறைதான் இருக்கு, செங்குத்தான பாறை இருக்கு, முடியாது. அதனால ஒரு 10 minutes வாக்கபிள் ஆகலாம். வந்த இதை நீங்க பார்த்துருப்பீங்க. லெவலில் அமேசிங்கான இடம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப சரியான இதா இருக்கு. நல்ல செமையான வீடியோ எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
அற்புதமான விஷயம் என்னன்னா இப்போ வந்தாச்சுல இங்கேருந்து இந்த முட்டை மேலே பார்த்தீங்கன்னா இட் இஸ் சன் சூரியன் வரதுக்கு அப்படியே போனா இங்கிட்டு மூன் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்று இறங்குது ஒன்று ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ரெண்டையும் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கு. சரி ஓகே வீட்டுக்கான வேலையை பார்க்கணும். டென்ஷன் வச்சாச்சு. காற்று அடிக்குது. Right from the start, you're an obsession in my head. I can't forget your eyes. Your kisses burn my skin. I feel so empty inside. இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது. இது தமிழ்நாடு வரும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கேரளா. ஓகே ஒரு டென்ட்டுக்குலாம் வந்தாச்சு. செம்மையான காற்று இருக்குது. ஸோ நல்லா ஒரு டென்ட் ரெடி பண்ணியாச்சு. நல்லா பேர் தூங்கலாம். நல்லா எசவாக தான் இருக்குது. நல்லாவும் இருக்குது. நல்லா ஸோ சரியான ஒரு டென்ட்டு உங்களுக்கு கிடைப்பேன். என்னைய தூக்கிட்டு போயிருமா?